நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து என் பொண்ணு கிட்ட கேட்டேன். சரிங்களா, இது வந்து எல்லா பெண்ணை பெத்த அம்மாவுக்கும் இது பொருந்த நான் நினைக்கிறேன். நான் சொன்னேன், நானு அவங்க அப்பா சொன்னாங்க, இது மாதிரி நான் உனக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறேன், அது உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஓகே சொன்னாதான் மேரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். அவளும் ஒத்துக்கிட்டா. சரி, எனக்கு செம்ம ஹாப்பிப்பா, இந்த காலத்துல நம்ம பெத்த பொண்ணு மனசுக்குள்ள வச்சுட்டா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு அவ ஒண்ணு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஒரு பையனை வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் அவன், நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க, நான் அது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா, யாரோ ஒருத்தன் நீங்க எடுத்துட்டு வந்து தரீங்க, அது நீங்க மாப்பிள்ளைய அக்செப்ட் பண்ணிக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா அவங்க கூட வாழணும்னு சொல்ல. எனக்கு பிடிச்சவன், நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நான் பழகிருக்கேன், அவன் உனக்கு ஒத்துக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய லவ் பண்ணதுதான் இப்ப டைவர்ஸ்ல போய் முடியுது. அதே மாதிரி இப்ப நிறைய அரேஞ்ச் மேரேஜ் வந்து அப்பல இருந்தும் சரி இப்ப வரைக்கும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் நிறைய டைவர்ஸ் முடியுதான்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவ என்ன பதில் சொன்னானா, சொல்லு. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதுக்கு நீ பாக்குற மாப்பிள்ளையோ இல்ல நான் பாக்குற பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இது கிடையாது அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.